இந்த ஷேர் ஆட்டோவை வேகமாக பிடிச்சிட்டு இந்த மதுரைக்குள்ளே நான் எங்கே போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? பாதி பேர் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இது எந்த இடம்னு சொல்லிட்டு நம்ம போகிற ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் 99 ரூபான்னு சொல்லி ஏதோ ஒரு 99 ரூபா ஆஃபர் வந்து போட்டிருக்காங்களாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பை ஒன் கெட் ஒன்னா, பை ஒன் கெட் டூவா, பை ஒன் கெட் த்ரீயா, அந்த மாதிரி காம்போ ஆஃபர்ஸ்லாம் வந்து போடுறாங்களாம். ஸோ இது வந்து பாருங்களேன், நமக்கு ஒரு சர்விங் பவுல், இதுக்கு வந்துட்டு ஒரு லிட்டோட நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பார்க்கறதுக்கு சும்மா செமையாக இருக்குல்ல. 99 ரூபான்னா நம்ம வந்து விட்டுருவோமா என்ன? ஸோ இப்போ காமிக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 99 ருபீஸ் தான். இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து பாருங்களேன், 2 டிஃபன் பாக்ஸுமே சேர்த்து நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து தராங்க. ஒன்றும் இல்லைங்க, காம்போவாக 2 டிஃபன் பாக்ஸுமே 99 ருபீஸ்க்கா. ஸ்கூல்ஸ்க்கு, ஆஃபீஸ்க்கு வெஜிடபிள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறதுக்கு, அதுக்கு எதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாம். இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ ஐட்டங்கள் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் வந்து நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிஃபன் பாக்ஸு காம்போ. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சின்ன டிஃபன் பாக்ஸ், பெரிய டிஃபன் பாக்ஸு, பவுலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்ஸு, இந்த மாதிரி நமக்கு 99 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்களேன், இங்கே வந்துட்டு 2 டீ கப்ஸு இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு காம்போ ஆஃபரில் கொடுக்குறாங்க 99 ருபீஸ்க்கு. இதில் வந்துட்டு டீ, காஃபி, சூப்பு, இல்லைன்னா பால், அந்த மாதிரி எது வேணாலும் குடிச்சிக்கலாம். ஈவன் நீங்கள் தண்ணி கூட இதில் வந்து குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கனமானது. ஸோ உங்களுக்கு நான் எடுக்கும்போதே அதோட குவாலிட்டி நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதோட எம்ஆர்பி எனக்கு தெரிஞ்சு ஒரு 120 ருபீஸ் 130 ருபீஸ் கிட்டே வந்துடும். பிகாஸ் அந்தளவுக்கு இது கனமாக இருக்குது. பட் நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. 1 இல்லை 2 இல்லை, இந்த 3 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் டம்ளர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் டம்ளர், இது வந்து நமக்கு 99 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. 3 டம்ளருமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபாய்க்கு தான். ஸோ இந்த கிளாஸ்லாம் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ இந்த கிளாஸை நம்ம வந்து எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் நீங்களே வந்து யோசிச்சுடுவோமா நம்ம. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து மேஷ் பண்ணுறதுக்கான உண்டானது. ஸோ நம்ம வந்து கிழங்கெல்லாம் வந்து வேக வச்சுருவோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நமக்கு மேஷ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு மேஷர் வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. உள்ளே வந்து நமக்கு ஒரு நைஃபும் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். இதுவும் வந்து காம்போ ஆஃபரில் தான் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் எங்கே எடுத்தேன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் முதலே சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன், இந்த வீடியோ நான் மதுரை மாட்டுத்தாவணியில் இருக்க சரவணா ஸ்டோரில் தான் வந்து எடுத்தேன். 1 இல்லை 2 இல்லை 5 சில்வர் கிண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காம்போ ஆஃபரில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து 99 ருபீஸ். நீங்கள் கிண்ணத்தோட அளவையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வெஜிடபிள்ஸு அந்த மாதிரி நம்ம வந்துட்டு வைக்கிறதுக்கு, டிஸ்பிளேயில் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அதை விட கொஞ்சம் பெரிய சைஸுன்றதுனால நமக்கு 4மே சேர்த்து 99 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. நீங்களே அதோட சைஸ் பாருங்கள், என்னோடய கையை விட வந்து பெருசாக தான் வந்திருக்கு. ஸோ 99 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ 1 இல்லை 2 இல்லை எவ்வளோ ஐட்டங்கள் வந்து இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தீர நமக்கு வந்துட்டு எடுத்து வச்சுட்டே வந்திருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட பெரிய பவுல். இதில் ஆக்சுவலாக நமக்கு வந்துட்டு குழம்பு, சாதம், அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரி நமக்கு டைனிங்க்கு எடுத்து வைக்கணும்னு நினச்சோன்னா அதை நம்ம வந்துட்டு எடுத்து வச்சு டிஸ்பிளே கூட பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது கொஞ்சம் பெருசு. ஸோ இது 2 சேர்த்து நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டீ கப், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர், அந்த டீ வடிகட்டின்னு சொல்லுவாங்களா, டீயோ காஃபியோ ஜூஸோ ஏதோ ஒன்று வடிகட்டுறதுக்கு ஒரு வடிகட்டி. இது 2மே சேர்த்து நமக்கு 99 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அந்த டீ கப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 99 ருபீஸ்க்கு ஒரு சிங்கிள் கப் காமிச்சேன் பார்த்திங்களா, அதோட குவாலிட்டியில் வந்து இருக்குது. செம்ம சூப்பராக வந்து இருக்குது. இப்போ வந்து பாருங்களேன், இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஸ்நாக்ஸு, சூப்பு, அந்த மாதிரி சாப்பிட்ற சர்விங் பிளேட்ஸு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, இல்லைன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு, சூப்பு சாப்பிட்றதுக்கு, கெலாக்ஸு, ஓட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, பஜ்ஜி, மிளகா பஜ்ஜிக்கா, அந்த மாதிரி வடை, இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு. இதில் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நான் வந்து சொன்னேன் இல்லையா, 1+2 இல்லைங்க, 1+3 இல்லைங்க, 1+4 இல்லைங்க, 1+5 அப்படி நமக்கு காம்போ ஆஃபரில் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸ் வந்து இருக்குது. 2 பவுலு, 2 பிளேட்டு, 2 ஸ்பூன், இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 99 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ஒரு பிளேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு வந்துட்டு சாஸ் ஊற்றி வைக்கிறதுக்கு நமக்கு வந்துட்டு 3 சாசர் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள்,
இங்கே காட்டுற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் கவர் பண்ணியிருக்கேன். நான் இதை வந்துட்டு பார்ட் 1 அப்படின்னு நான் போடுறேன். பார்ட் 2ல் எக்கச்சக்கமாக வந்து என்னால் கவர் பண்ண முடிஞ்சதை ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இதில் 1 இல்லை 2 இல்லை 3 டீ சாசர் வந்து பார்த்திங்கன்னா கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நமக்கு 99 ருபீஸ் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 அந்த டீ, காஃபி, பால், சூப்பு இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு நமக்கு 99 ருபீஸில் வந்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஐட்டம், ஒரு டிகிரி காஃபியோட ரேட்டே நமக்கு எவ்வளோங்க இருக்குது கடையில் குடிக்கும்போது, கண்டிப்பாக 40 ரூபா வந்து இருக்கும். நமக்கு அந்த டிகிரி காஃபி போடுற அந்த டீ குடிக்கிற அந்த டவராவோட சேர்த்தே 1+2 அந்த மாதிரி நமக்கு வந்துட்டு 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 2 சாசர் 2 கப்ஸு இது வந்து நமக்கு வந்து ஃப்ரீ. அதாவது டீ குடிக்கிற அந்த டவராவும் ஃப்ரீ, நமக்கு 2 டம்ளரும் ஃப்ரீ. வேறு லெவலில் வந்துருக்குல்ல. ஆக்சுவலாக என்னடா இங்கே சிங்கிள் காமிக்கிறேன்னு பார்த்தீங்களா, அதில் ஆக்சுவலாக ஒன்று காணும். இதுதான் இது ஒரிஜினல். 2 கப்புமே வந்து சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 99 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. 3 டம்ளர். அப்போ காமிச்சது வேறு மாடல், இப்போ காமிக்கிறது வேறு மாடல். செம்ம குவாலிட்டியில் வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்களேன், இது வந்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸு. இந்த ஹாட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதை 99 ருபீஸ்க்குன்னு நம்ம சொன்னோன்னா இதை யாருமே வந்து நம்ப மாட்டோம். இது வந்துட்டு 24 ஹவர்ஸ்க்கு நமக்கு வந்துட்டு சூடு வந்து அப்படியே வந்து இருக்குமா. இதை நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இதோட இது நமக்கு சப்பாத்தி, பூரி இல்லைன்னா நமக்கு சாதம், குழம்பு இந்த மாதிரி நம்ம வந்து தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஐட்டம் பார்த்துட்டோமா, இந்த ரேக் ஃபுல்லாக நான் காட்டுறேன் பாருங்களேன். இந்த ரேக் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 1+1 1+2 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. போன தடவை நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு அந்த மோர் கடையிறதுக்கு மட்டும் இந்த மெஷின் மட்டும் நமக்கு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ இது கூட சேர்த்து ஒரு நைஃப்மே நமக்கு காம்போவாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் தயிர், மோர், அந்த மாதிரி முட்டை பீட் பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பீட் பண்ணிக்கலாம் தாராளமாக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா 1+2 காம்போ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸர் வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக நான் போன தடவை வந்து காமிச்சிருந்தேன் உங்களுக்கு, நான் வந்துட்டு வீடியோவுமே உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் வாங்கின ஐட்டம் ஃபுல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நைஃப்மே வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஐட்டங்கள் வந்து வச்சுருக்காங்கன்னு. ஸோ நான் 1 by 1 நான் இங்கே இருக்கிறதுல வந்து காட்டுறேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜூஸர் தான். ஸோ அப்போ காமிச்சது நமக்கு ஒரு கேப்போடு வந்து இருந்துச்சு. இப்போ காமிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நமக்கு இந்த ஓப்பனர் மாதிரி இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு ஜூஸர் தான், 99 ருபீஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸ் லைட்டர் ஃப்ரீயாக தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த 3 பீஸ் காம்போ. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மாதிரி. நீங்களே வந்து பாருங்கள், 500 கிராம் கெப்பாசிட்டி உண்டான இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் நமக்கு 3 காம்போ அப்படின்னு கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ஷு, நமக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்கு உண்டான ப்ரஷ்ஷு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்களேன், ஸோ இது வந்துட்டு ஒரு ஆர்கனைசிங் ரேக்கு. ஸோ இதில் வந்துட்டு 3 ரேக்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கடைக்கு போனால் கூட அந்த பிளாஸ்டிக் கடையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதோட ப்ரைஸை வந்துட்டு எவ்வளோ சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு வந்துட்டு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ஜஸ்ட்டு 99 ருபீஸு 3 ரேக்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணுற பலூன்ஸு, அந்த ஸ்டிக்கர்ஸ் அதெல்லாம் சேர்த்தே வந்துட்டு நமக்கு 99 ருபீஸு. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து பாருங்களேன் எவ்வளோ பெருசாக வந்து இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு 1 கிலோவுக்கு மேலவே வந்து பிடிக்குங்க. ஸோ 1+1 இதில் வந்து கலர்ஸ் நமக்கு வந்து இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை நான் காட்டின கூடைங்கள் மாதிரியே நிறையா பேஸ்கெட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா A1 பிளாஸ்டிக்கில் வந்து செஞ்சுருக்காங்க. செம்ம குவாலிட்டியான பிளாஸ்டிக். நான் காமிக்கும் போதே அதோட கிளிட்டரிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 1 இல்லை 2 இல்லை 3 இந்த பேஸ்கெட்ஸ் வந்துட்டு நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3 கண்டெய்னர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்பைசஸ் போட்டு வைக்கலாம், மிளகாப்பொடி போட்டு வைக்கலாம், மஞ்சள் தூள் போட்டு வைக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு மாவு சேகரித்து வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு 3மே சேர்த்து நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்களே வந்து பாருங்கள் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து சேர்த்து வந்து எவ்வளோன்னா 99 ருபீஸ்க்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு குட்டி குட்டியாக நமக்கு வந்து தோடு வச்சுருந்தோன்னா அதை நம்மலாம் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3 லேயர் ரேக்கில் வந்துட்டு ஒரு ட்ராயர் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த 3மே நமக்கு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 99 ருபீஸு. நான்லாம் இதில் வந்து என்ன போட்டு வச்சுருக்கேன்னா எங்கள் வீட்டில் ஆக்சுவலாக நான் வாங்கியிருக்கேன். போன தடவை வரும்போதே நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா
ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியான தோடு வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது பாருங்களேன். ஸோ சைஸஸ் வந்துட்டு வேரியாக இருக்குது. பெரிய சைஸு, அதுக்கு மீடியம் சைஸு, அதுக்கு ஒரு குட்டி சைஸு, இது 3மே சேர்த்து 99 ருபீஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் கலெக்ஷன். ஸோ இங்கே பாருங்களேன், 1 இல்லை 2 இல்லை, நமக்கு எத்தனது சேர்ந்துருக்கு பாருங்களேன். 2 பிளாஸ்டிக் பிளேட்ஸு, 2 அந்த பவுல்ஸு, ஒரு ஸ்பூன், 5மே சேர்த்து நமக்கு 99 ருபீஸ்க்கு தான் வந்து கொடுக்குறாங்க. ஒரு பிளேட்டுமே வந்து பாருங்கள் வேறு லெவலில் வந்து இருக்குது. ஆக்சுவலாக இது வந்துட்டு சாதாரண நமக்கு பிளாஸ்டிக் உடஞ்சி போகிற பிளேட்லாம் கிடையாது, நல்ல குவாலிட்டியில் உண்டான பிளேட்ஸு. ஸோ இதில் வந்துட்டு நிறையா ஃப்ளாரல் டிசைன்லாம் வந்து போட்டிருக்காங்க. செம்ம க்யூட்டாக வந்துருக்கு. ஒரு தோசை கரண்டி, ஒரு குழம்பு கரண்டி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு வெளியில் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக ஒன்றோட விலை வந்துட்டு 60 ரூபா 70 ரூபா வந்து இருக்கும். இது 2மே சேர்த்து நமக்கு 99 ருபீஸு. ஸோ இந்த பேஸ்கெட்ஸில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, சில்வர் அந்த மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 குழம்பு கரண்டி, ஒரு சாத கரண்டியுமே சேர்த்து நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பாருங்களேன். ஸோ ஒரு கிரேட்டர், அதுக்கப்புறம் ஒரு கேஸ் ஸ்டவ் பற்ற வைக்கிற அந்த லைட்டர், 2 நைஃபு, ஒரு நைஃப் வந்து பார்த்திங்கன்னா பீல் பண்ணுறதுக்கு, இன்னொரு நைஃப் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு, ஒரு கிரேட்டர். இந்த 4மே சேர்த்து நமக்கு 99 ருபீஸ்க்கு வந்து தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிற 99 ருபீஸ் ஐட்டம் வந்து என்னென்னா, எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ இது வந்து என்னென்னா பேஸ்கெட்ஸ் மாதிரி நமக்கு வந்துட்டு அதை வந்து ஸ்டோர் வந்து பண்ணி வச்சுக்கலாம். இது வந்துட்டு நமக்கு வந்துட்டு பேஸ்கெட் மாதிரி இருக்கும், நமக்கு வந்துட்டு கப் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கப் அண்ட் ஃபில்டர், இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஸோ இதை தான் நான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு பிளேட்டு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி பிளேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு 2 கப்ஸு, இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்க்கு. ஸோ 1+1 இல்லை, 1+2 இல்லை, 1+3, 1+4 வரைக்கும் அந்த அக்கா வந்து சொன்னாங்க, பாப்பா இதை வந்து வீடியோக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இதெல்லாம் வந்துட்டு வாழை இலை பிளேட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இதில் 2 பிளேட்டு, 2 அந்த கப் அண்ட் சாசர், ஒரு ஸ்பூனு, இதெல்லாம் சேர்த்து நமக்கு வந்துட்டு 99 ருபீஸ்க்கு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இளநீ ஓப்பன் பண்ணுற ஓப்பனர். ஸோ இந்த ஓப்பனர் வந்து பார்த்திங்கன்னா காம்போவில் நமக்கு வந்து வருது. ஸோ இது கூட நமக்கு வந்துட்டு ஒரு நைஃப் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2மே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 99 ருபீஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ காம்போலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி சிங்கிளாக எடுக்கும் போதே அதை வந்துட்டு 120 ரூபா 170 ரூபான்னு வந்து எடுப்போம். காம்போவில் 99 ரூபான்னு சொன்னால் விட்டுருவோமா என்ன? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளரிக்காய் அந்த மாதிரி கட் பண்ணுற ஒரு கட்டர், ப்ளஸ் நமக்கு ஒரு நைஃப்மே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மோர் கடையிறதுக்கு பார்த்துட்டோம், இதுக்கு தயிர் கடையிறதுக்கு இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அங்கே இருக்கிறது தான் இங்கேயே வந்துட்டு நமக்கு வந்து வச்சுருக்காங்க தனியாக. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஸ்டெயின்லெஸ் கண்டெய்னர். இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, உப்பு, மிளகாப்பொடி அந்த மாதிரியான ஐட்டங்கள் நீங்கள் வந்துட்டு ஸ்டோரேஜ் பண்ணி கிச்சனில் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான 1 லிட்டர் கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 99 ருபீஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் காம்போ ஆஃபரில் உண்டான வீடியோஸ் தான் நான் வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவை நான் மதுரை மாவட்டத்தவணியில் இருக்க சரவணா ஸ்டோரில் தான் வந்து எடுத்தேன். கண்டிப்பாக நீங்களும் அங்கே போய் என்ஜாய் பண்ணுங்கள்.